ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு பார்க்கலாமா? ஸோ இங்கே ஒரு கிளாஸில் மொத்தம் 60 பேர் இருக்காங்க. ஸோ அப்போது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கும்னா, கேர்ள்ஸ் ஆர் ட்வைஸ் தென் தட் ஆஃப் பாய்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது அந்த கிளாஸில் மொத்தம் 60 பேர். அப்போது கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு ரேஷியோ எடுத்தோம்னா கேர்ள்ஸ் ஆர் ட்வைஸ் ஆஃப் பாய்ஸாக இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின் என்னென்னா, கமல்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து டாப்லேருந்து 17வது ரேங்க் வாங்குறாரு. கமலுக்கு முன்னாடி 9 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா கமலுக்கு பின்னாடி எத்தனை பாய்ஸ் இருப்பாங்கன்னு தான் கொஸ்டின். பார்க்கலாமா? ஸோ இதுக்கு முதல்ல எத்தனை கேர்ள்ஸ் எத்தனை பாய்ஸ் இருக்காங்கன்னு தெரியணும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ரேஷியோ படி கேர்ள்ஸ் ஆர் ட்வைஸ் தட் ஆஃப் பாய்ஸ். ஸோ ஓகே, ஒரு பாய் இருந்தானா 2 கேர்ள் இருப்பா. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் 60. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 + 1 3. 3 தான் 60. 2 எவ்வளோ? 1 3 is 3. 2 3s are 6 0. ஸோ கேர்ள்ஸ் 40 இருப்பாங்க. அதே மாதிரி பாய்ஸ் 20 இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும்? கேர்ள்ஸ் 40, பாய்ஸ் 20, ரைட்? முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ கமல் பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட்லேருந்து 17வது இடத்துல இருக்கான். ஓகேவா? ஸோ கமலுக்கு முன்னாடி 16 பேர் இருக்காங்க. கரெக்ட்? ஏன்னா கமல் ஃபர்ஸ்ட்லேருந்து 17வது பொசிஷனில் இருந்தானா இவனுக்கு முன்னாடி 16 பேர் இருப்பாங்க. இதில் 9 பேர் கேர்ள்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 9 மைனஸ் பண்ணிட்டோன்னா மிச்சம் எத்தனை இருப்பாங்க? ஆப்வியஸ்லி 7 இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த 7 பாய்ஸ் தான் இவனுக்கு முன்னாடி இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கமலுக்கு பின்னாடி எத்தனை பாய்ஸ் இருக்காங்கன்னு. ஸோ இவனுக்கு முன்னாடி 7 பாய்ஸ் ப்ளஸ் கமலும் பாய் தானே. ஸோ இவனோட சேர்த்தா 8 பாய்ஸ். ஸோ 8 பாய்ஸ் இங்கேயே வந்துட்டாங்க. ஸோ 20 - 8 12. ஸோ கமலுக்கு பின்னாடி இருக்கிற ரோவில் 12 பாய்ஸ் இருப்பாங்க. கமலுக்கு பின்னாடி ரேங்க் வைஸ் 12 பாய்ஸ் இருப்பாங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினோட முக்கியமான கீயே இதுதான். கேர்ள்ஸ் ஆர் ட்வைஸ் தட் ஆஃப் பாய்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரேஷியோ எடுத்துக்கணும். ஒரு பாய்க்கு 2 கேர்ள் அப்படின்றத எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கமலோட ரேங்க் வைஸ் பார்க்குறப்பையும் கமல் 17வது பிளேஸில் இருக்கான். அவனுக்கு முன்னாடி 16 பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதில் 9 பேர் கேர்ள்ஸ். மைனஸ் பண்ணால் 9 பாய்ஸ். டைரெக்டாக கொண்டு போயிட்டு இதில் மைனஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கமலும் ஒரு பையன். ஸோ அவனையும் சேர்த்துட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக கிடச்சிடும். ஓகேவா? பாய்.